அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல் களம் இன்னும் கொதி நிலையில் தான் இருக்குது. தொடர்ச்சியாக பரபரப்பாகவே இருக்குது. காரணம் ஒரு பக்கம் பாஜக எப்படியாவது இந்த தமிழ்நாட்டில் கால் விடணும், இங்கே இருக்கிற திராவிட மாடல் இந்த ஆட்சியை காலி பண்ணணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் பொய்யும் ஒரு பொய், ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டண்ட் அப்படின்னு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி, அந்த கட்சியில் தொடர்ச்சியாக 4 மாதங்களுக்கு மேலே தந்தைக்கும் மகனுக்குமான அந்த அதிகார போட்டி, யார் தலைவராக இருக்கிறது, கூட்டணி எந்த கட்சியோட கூட்டணி அப்படிங்கிறத யார் முடிவு பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஒரு அதிகார சண்டை தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் அந்த சண்டை ஓயவே இல்லை. இதனால் தமிழ்நாட்டு ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் பிரதானமாக இந்த 2 விஷயங்கள் தான் இடம்பெறுது. ஒன்று, அதிமுகவை பாஜக எப்படி விழுங்குது அப்படிங்கிற அந்த காட்சியில் தினசரி தொலைக்காட்சிகளில், சமூக ஊடகங்களில் அந்த கட்சி மீது அக்கறை உள்ளவர்கள் அல்லது கண்ணெதிரில் ஒரு திராவிட இயக்கம் இப்படி அழியுதே அப்படிங்கிற ஆதங்கத்தில் பலரும் அதை பேசுகிறாங்க. அதே போல் இந்த பக்கம் மருத்துவர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ், இதில் அன்புமணி ராமதாஸ் பாஜக பக்கம் போகிறதுக்கு எந்த அளவுக்கு அவர் பிடிவாதமாக இருக்கார், அதை தன் பக்கம் தக்க வைக்கிறதுக்கு மருத்துவர் ராமதாஸ் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறாரு, இந்த வயதிலும் அவர் எவ்வளவு உறுதியாக அந்த காய் நகர்த்தல்களை செய்கிறாரு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் பேசு பொருளாக நிற்கிது. இதில் இந்த பாஜக அதிமுக இந்த கூட்டணி, முதல்ல அதிமுக கூட்டணி அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி. இப்போ பாருங்க, மெல்ல மெல்ல பாஜக கூட்டணின்னு சொல்ல வைக்கிறாங்க அவங்க. பாஜக அதிமுக கூட்டணி அப்படி போயிடுச்சு நிலைமை. அந்த மாதிரி மாத்துறாங்க. தொடர்ச்சியாக இந்த பாஜக அதிமுக இந்த 2 கட்சிகளும் இணைந்து தேர்தலில் போட்டியிட்டு தேர்தலில் வென்றால் அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் முதலமைச்சராவார், பாஜக அந்த ஆட்சியில் அங்கம் வகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்லிக்கிட்டே இருக்காரு இந்த அமித்ஷா. அதாவது இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 3% கூட இல்லாத ஒரு கட்சி, 3% வாக்கு வங்கி கூட இல்லாத ஒரு கட்சி தான் பாஜக. அவங்க 6%, 10%, 8%, 11% அப்படின்னு என்னென்னவோ கணக்குகளை அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்ற கணக்கு எப்படி சரியா வரும்னு எனக்கு தெரியல. ஏன்னா 2024 தேர்தலுக்கு முன்ன வரைக்கும் அவர்களுடைய வாக்கு வங்கிங்கிறது 2.5%லேருந்து 3% தான். அது எப்படி 11% மாறுச்சு? ஏன்னா அதில் மற்ற கட்சிகளுடைய வாக்கு வங்கி இருக்குன்றதே வசதியாக அவங்க மறந்துடுறாங்க. 2024 அவங்க போட்டி போடும்போது பாஜக மட்டும் தனித்து நின்று இருந்தா அவங்க வண்டவாளம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதே 3% கூட வாங்க முடியாமல் முக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் கூட பாமகவை சேர்த்தாங்க. அதே போல் வாசனோட கட்சி, வாசன் கட்சி பெரிய ஃபேக்டர் இல்லைன்னா கூட பாமக ஒரு பெரிய கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சிக்குன்னு பெரிய வாக்கு வங்கி இருக்கு. அந்த வாக்கு வங்கி எல்லாம் சேர்த்து தான் இவர் இந்த 11% காட்டுறாங்க. அதெல்லாம் கழிச்சிட்டு பார்த்தா இவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதனால இல்லாத ஒன்றை ஊதி பெரிதாக்கி நாங்க இவ்வளவு பெரிய கட்சின்னு சொல்லிட்டு அவங்க வாய்ஜாலம் காட்டுறதுலேயே மக்கள் அதை அதிகமாக பேசுறாங்க. ஒருவேளை உங்களுக்கு உண்மையிலே இப்படி இருக்குமோ அப்படிலாம் யோசிக்கிறாங்க. உண்மையில் அது கிடையாது. ஏன்னா இப்போ இருந்தே இந்த உருட்டுனா தான் தேர்தல் நேரத்தில் அந்த வாக்கு எந்திரங்கள் இந்த வாக்கு எந்திரங்கள் உதவியோட ஒரு பெரிய கணிசமான வாக்கை காட்ட முடியும் அவங்களால. அதுக்கு தான் அவங்க இவ்வளோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதிமுகவை விட மாட்டேன்றாங்க. ஆக்சுவலாக ஒரிஜினலாக அதிமுகவில் 99% பேருக்கு இந்த கூட்டணியை பிடிக்கல. 99%. ஏன் சொல்றேன்னா, இந்த மேல்மட்ட தலைவர்கள் இருக்காங்கல்ல, ஏகப்பட்ட ஊழலில் சிக்கி பல ஆயிரம் கோடிகளை சுருட்டி வச்சிருக்கிற இந்த ஊழல் முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்களே, இவங்களும் அதே போல 1 லட்சம் கோடிக்கு மேல அதிகமாக சொத்து வச்சிருக்கிறதா சொல்ற இந்த எடப்பாடி பழனிசாமி, இவங்கெல்லாம் தான் பயந்து போயிட்டு, ஏன்னா இந்த சொத்துக்களை காப்பாற்றுறோம். நாடு கேடு கெட்டு போனால் அவங்களுக்கு என்ன, மக்களுக்கு கேடு கெட்டு போனால் என்ன, இந்த சொத்துக்களை காப்பாற்றணும். அதுக்கு இன்னும் 4 வருஷம் இவங்க ஆட்சி தான் இருக்கு. ஏன்னா இப்போதைக்கு முடியற மாதிரி தெரிலது. 4 ஆண்டுகள் ஆட்சி இருக்கு. இவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. அதனால இதற்கு பயந்து தான் எடப்பாடி பழனிசாமியோ அல்லது செல்லூர் ராஜ் மாதிரியான ஆட்களும் அமைதியாக
மேடைகளில் அவங்களுடைய எல்லா அட்ராசிட்டிஸை வந்து அவங்க சகிச்சுக்கிட்டு போகிறாங்க. ஆனால் உண்மையான அதிமுக தொண்டனுக்கு இந்த கட்டுப்பாடெல்லாம் கிடையாது, அவனுக்கு எந்த சுமையும் கிடையாது அவன் மடியில். அதனால் அவன் வந்து இந்த கூட்டணியே வேண்டாண்டா அப்படிங்கிறத அந்த அவருடைய பார்வை. அவங்க என்ன சொல்கிறாங்க, அதிமுக தலைமையில் கூட்டணி இருக்கிற கட்சிகள் எல்லாம் பிடிச்சி போடுங்க, ஏன்னா திமுக கூட்டணிங்கிறது ஸ்ட்ராங்காக அப்படி நிற்கிது. அதனால் இப்போ இன்னும் வந்து கதவுகளை திறந்து வைத்திருக்கிற கட்சி வந்து அதிமுகவை தவிர தேமுதிக இருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு, இன்னும் உதிரி கட்சிகள் இருக்கு, விஜய் ஒரு பக்கம் இருக்கார். இப்போ விஜய்க்கு துணை முதல்வர் பதவியோ ஒரு 60 சீட்டும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் உள்ள கொண்டாங்க அப்படின்றது தான் பலரது எண்ணமாக இருக்கு. இதை வந்து அதிமுக தலைமைகள் வந்து பேசுறது இல்லையே தவிர இரண்டாம் கட்ட தலைவர்கள் தொண்டர்கள் அவ்வளவு பேரும் இந்த கருத்தில் வந்து உறுதியாக இருக்காங்க. விஜய் வந்து நம்ம கட்சியோட சேர்த்துட்டு கூட்டணியை அவருக்கு ஒரு 60 தொகுதிகள் வரைக்கும் கொடுக்கலாம். பவன் கல்யாணம் எப்படி அங்கே துணை முதல்வர் ஆக்குறாங்களோ அது மாதிரி துணை முதல்வர் ஆக்கிடலாம், தயவு செஞ்சு போய் பேசுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க, அழைப்பும் விடுக்கிறாங்க. ஒரு வேளை திரைமறைவில் அது வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா விஜய் இப்போ வரைக்கும் நான் தனித்து போட்டியிட போகிறேன் அப்படின்னு சொல்லலை. அதனால் இதுக்கு சாத்தியம் இருக்குது. அந்த ஒரு வேளை வந்து விஜய் அதிமுக கூட்டணிக்கு வர சம்மதிச்சா நிச்சயமாக பாஜகவை கழட்டி விடுறதுக்கு எப்படியாவது வழி இருக்கா அப்படின்னு தான் பார்ப்பாரு எடப்பாடி பழனிசாமி. இப்போ இவரை கழட்ட முடியாத அப்படின்னா கழட்டி விட முடியாத கண்டிஷன்ல இருக்கார். ஒரு பக்கம் இந்த ஊழல் வழக்குகள் இருக்கு, இன்னொரு பக்கம் அதிமுகவோட இரட்டை இலை சின்னத்தையே வந்து முடக்குவதற்கு தயங்க மாட்டாரு இந்த அமித்ஷாவும் மோடியும். ஏன்னா அந்த வழக்கு வந்து இன்னும் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. அவங்க தெரிஞ்சே தான் வந்து அதில் எந்த தீர்ப்பும் வராத அளவுக்கு வந்து இழுத்தடிக்கிறாங்க. இல்லைன்னா இந்த தீர்ப்பு எப்பயே வந்திருக்கணும். 4 ஆண்டு கால ஆட்சி ஓடிச்சு மு.க. ஸ்டாலின் தலைமையில். அப்போ இருந்து இது வந்து இந்த வழக்கு நிலுவையில் இருக்கு. இதை வந்து நினைச்சிருந்தா அப்பவே வந்து இந்த வழக்கை தீர்ப்பு வந்து சொல்லியிருக்க முடியும். ஆனால் அவங்க அதை சொல்ல மாட்டாங்க. அதிமுக எப்போதும் அந்த குடுமி நம்ம கையில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அமித்ஷா கோஷ்டியோட எண்ணம். அதனால இதற்கு பயந்துதான் வந்து அதிமுக இன்னும் பாஜக எவ்வளவு மோசமான முறையில் நடந்துகிட்டாலும் அந்த கூட்டணி மரபுன்னு ஒன்று இருக்கு, அந்த மரபை கூட மதிக்காம பாஜக வந்து அதிமுக எவ்வளவு முடியுமோ அவ்வளோ சிறுமைப்படுத்துது. அதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இந்த பிடிதான். இல்லைன்னா எடப்பாடி தைரியமா வந்து பாஜகவை கழட்டி விட்டுட்டு விஜய் தம்பி வாப்பா உனக்கு தான் உன்னுடைய முதல் எலெக்ஷன்லேயே வெற்றியோட தொடங்கு, வா நம்ம கூட உன்னை துணை முதல்வராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு அழைப்பு விட்டுருக்க முடியும். ஆனால் தடுப்பது எது? இந்த பாஜக தான். எப்படி இன்னும் 8 மாத காலம் இருக்கு. இந்த 8 மாத காலத்தில் இவங்க என்ன மாதிரியான முடிவை எடுக்க போறாங்க அப்படிங்கிறத தான் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பாஜகவோட கூட்டணி சேர்ந்து தேர்தல் களத்தை சந்திக்கிற அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்புங்கிறது இம்மியளவு கூட இல்லை. பாஜகவை கழட்டி விட்டுட்டு விஜயை கூட சேர்த்துக்கிட்டு இன்னும் சில கட்சிகள் இருக்கு, அது எல்லாத்தையும் உள்ள சேர்த்துக்கிட்டு அவங்க களத்தில் நின்னா ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கு. பாஜக அதாவது அதிமுக, பாமக, விஜய், தேமுதிக இப்படி ஒரு அணி அமைந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த பக்கம் வந்து திமுக தலைமையிலான கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. அவங்களுக்குள்ள 1000 கருத்து வேறுபாடு இருந்தாலும் அது அவங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்கிற அளவுக்கு தான் இருக்காங்க. அதனால அந்த அணியும் இந்த அணியும் நின்னா தேர்தல் களம் அவங்களுக்கு சாதகமா போகும். இந்த பாஜகன்ற சனியை காணாம போகும். அதை எப்போ வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு, இல்லை புரிஞ்சிருந்தாலும் வந்து அவங்க இப்போ செயல்படுத்த முடியாத சூழல் இருக்கலாம். இன்னும் நாள் ஆக ஆக தேர்தல் நெருங்கும் போது வந்து இந்த மாற்றங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு.